என் பையன் ஓடி வந்து, அம்மா அம்மா சோப்புக்கு தமிழில் என்ன பேருமா அப்படின்னு கேட்டான். தெரியலங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்து வழலை அப்படின்னு அவனுக்கு பதில் சொன்னேன். சோப்பு என்றால் வழலை என்று தமிழில் பெயர். எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்தது இந்த வழலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல இந்தியாவில் 1897 வருடம் உத்தரப்பிரதேசத்தில் மீரட்டில் தான் வழலை கம்பெனி தொடங்கியிருக்காங்க. அந்த வழலை கம்பெனியோட பெயர் நார்த் வெஸ்ட் வழலை கம்பெனி. அப்புறம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, எப்பயுமே வழலை கடையில் போய் வாங்கும் பொழுது அதோட டிஎஃப்எம் என்னன்னு பார்த்து வாங்கணும். டிஎஃப்எம் என்றால் டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இப்போது நல்ல டிஎஃப்எம் இருந்ததுன்னா அது நல்ல வழலைன்னு அர்த்தம். 76% டிஎஃப்எம் இருந்ததுன்னா அதுதான் முதல் ரக வழலை. 70% டிஎஃப்எம் இருந்ததுன்னா அது இரண்டாவது ரக வழலை. வெறும் 60% இருந்தால்